அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்ரா, தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. உன்னதரின் நிழலில் வாழ்பவரே, அவர் சிறகினில் அடைக்கலமானவரே, நீரே புகலிடும், நீரே அரணும், உம்மையே நம்பினேன் என்று பாடுவேன். நீரே புகலிடும், நீரே அரணும், உம்மையே நம்பினேன் என்று பாடுவேன். எனக்குமே அஞ்ச வேண்டாம், ஆண்டவரே தீமை உன்னை அணுகாது, எந்த துன்பமும் உன்னிடம் நெருங்காது. தீமை உன்னை அணுகாது, எந்த துன்பமும் உன்னிடம் நெருங்காது. உன்னதரின் நிழலில் வாழ்பவனே, அவர் சிறகினில் அடைக்கலம் ஆனவனே. ஆயிரக்கணக்காய் உன் அருகினிலே தீயவர் விழுந்து மாண்டாலும் உன்னை எதுவும் தீண்டாது. உன் ஜெபத்தை கேட்கும் தேவனவர். உன்னதரின் நிழலில் வாழ்பவரே, அவர் சிறகினில் அடைக்கலம் ஆனவரே, நீரே புகலிடம், நீரே அரணும், உம்மையே நம்பினேன் என்று பாடு. உன்னதரின் நிழலில் வாழ்பவரே, அவர் சிறகினில் அடைக்கலம் ஆனவரே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் மருந்துவோம். ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. உனக்கு நான் முடிவில்லாத அன்பே காட்டியுள்ளேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அக்காலத்தில் இஸ்ரவேலின் குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் நான் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு கட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். ஆண்டவர் தொடர்ந்து கூறுகிறார்: யாக்கோப்பை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள், மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவர் இஸ்ரவேலில் எஞ்சிய நாம் மக்களை மீட்டருளினார் என்று பறைசாற்றுங்கள். ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. மக்களினத்தவரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். இஸ்ராயலை சிதறடித்தவரே, அதை கூட்டி சேர்ப்பார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஏனெனில் யாக்கோப்பை ஆண்டவர் மீட்டார், அவனினும் வலியவன் கையில் நின்று அவரை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள்.
தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்காலிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். ஆயத்தம் மந்தையை காவது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள், எனக்கு அதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சிலர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக் கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ராயேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறை அல்ல என்றார். உடனே அப்பெண், ஆமா ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. கிறிஸ்துவின் நற்செய்தி. You are a woman of great faith. What you want will be done for you. அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரின்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, St. Augustine quotes, the woman was ignored, not that mercy might be denied, but that desire might be enkindled. Not only that desire might be enkindled, but that humility might be praised. அந்த பெண் கவனியாது விடப்பட்டாள். இரக்கம் மறுக்கப்படலாகாது, ஆனால் அந்த எண்ணம் தூண்டப்பட வேண்டும். எண்ணம் தூண்டப்படுவதோடு மட்டுமல்லாமல் தாழ்ச்சியில் புகழப்பட வேண்டும். இன்னும் அதிகமாக அவருடைய அந்த நோக்கம் கூர்த்தீட்டப்படுகிறது என்று சொன்னால் மிகையாகாது. எதற்காக இயேசுவிடம் வந்தாலோ அதை எப்படியும் நான் பெற வேண்டும் என்கின்ற வகையில் அவருடைய எண்ணப்போக்கு வேகப்படுத்தப்படுகிறது. True faith must lead to action. True faith must lead to action. உண்மையான விசுவாசம் செயலுக்கு இட்டு செல்லும். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு தேவை. Inclusive mission lesson from the Lord, faith lesson from the Canaanite woman. மேய்ப்பு பணி பாடத்தை இயேசுவிடத்திலும் விசுவாச பாடத்தை கனானிய பெண்ணின் ஓமையிலும் கற்றுக்கொள்ளலாம். இயேசு அவரை பார்த்து பேசும் பொழுது கொஞ்சம் கோபம் வரக்கூடிய அளவுக்கு பேசுகிறார். பிள்ளைகளின் உணவை எடுத்து நாய்களுக்கு போடலாமா? அது யூதர் பிள்ளைகளுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், அவங்களுக்கு தான் செய்ய போறேன், உனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா கோச்சிக்கல. பேச்சுவாக்கில் கூட கொடுத்தா கொடுக்குறேன்னு சொல்லுங்க, முடிஞ்சா முடியும்னு சொல்லுங்க, முடியலாம் முடியாது வேணாம் போன்னு சொல்லுங்க, அதுக்கே என்ன நான் எல்லாம் போய் திட்டுறீங்க அப்படின்னு கேட்டா கூட
தப்பு இல்லையே, வழக்கமா பேச்சு தானே இது. பிள்ளைகளுடைய உணவை எடுத்து நாய்க்கு போடுதல் இருக்குமா? அப்ப பாருங்க, அப்பொழுது கூட அவள் எண்ணம் தன்னை உதாசீனப்படுத்துகிறார் என்பதை கூட அவள் பெரிதாக கருதாமல் இன்னும் இரக்கத்தை நாடுகின்ற வகையில், ஆமாண்டவரே, மேஜையிலிருந்து சிந்துகின்ற உணவை அந்த நாய்க்குட்டிகள் தின்பதில்லையா, அப்படி எனக்கு தாருமே என்று பேசும் பொழுதுதான் உன் விசுவாசம் பெரிது என்று பாராட்டுகிறார். ஆண்டவரிடம் அந்த நம்பிக்கையோடு சென்ற அந்த கனானிய பெண் விசுவாசத்துக்கும் அந்த தாழ்ச்சிக்கும் எடுத்துக்காட்டானவள். செபிப்போம், முழந்தாள் இருப்போம். Lord Jesus, your love and mercy knows no bounds. May I trust you always and pursue with indomitable persistence as this woman did. Increase my faith in your saving power and deliver me from all evil and harm. இயேசுவே, உம்முடைய அன்பும் இரக்கமும் அளவற்றது. நான் உம்மையே நம்பி பிடிவாதமாக கனானிய பெண்ணை போல பின்தொடரச் செய்யும். உம்முடைய காப்பாற்றும் வல்லமையின் நம்பிக்கையை வளரச் செய்து எல்லா தீமை நின்றும் விடுவியும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. உவர் நிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றிய உம்மை அலைக்கடல் அலைந்து ஓய்கின்ற வரையில் அலைக்கடல் அலைந்து ஓய்கின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரம். மரியாயின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரம். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர்களே, தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் எல்லோருக்காகவும் எந்நாளும் காத்திருக்கும் நற்கருணை நாதரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை நாதரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். ஆமென். இயேசுவே புகழ். வாழ்க.